ஹலோ, நான் லாவண்யா பேசுறேன். சொல்லுமா. என் ஃப்ரெண்ட் நந்தினி உங்களை பார்க்க வந்திருக்கா. சரி, கூட்டிட்டு வா. ஓகே சார். சரி. Excuse me, may I come in, sir? Yeah, please come. She's my friend Nandini. Oh, hi. Hi, sir. சொல்லுங்க லாவண்யா, என்ன விஷயத்துக்காக கால் பண்ணீங்க? சார், நம்ம ரவி ஒரு பொண்ணு லவ் பண்றான்னு சொன்னேன் இல்லையா? ஆமா. அந்த நந்தினி இவங்க தான். ஓ, நீங்க தானே அது? ஆமா சரி, சொல்லுங்க. திரும்ப ரவி ஏதாவது பிரச்சனை பண்றானா? சார், ரவி என்ன ப்ரப்போஸ் பண்ணும் போதே எனக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லைன்னு கிளியராவே சொல்லிட்டேன். சரி. அப்பவும் என்ன ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தான். இதை தெரிஞ்ச எங்க அப்பா என் மேல சந்தேகப்பட்டாரு. நான் எவ்வளவு சொல்லியும் அவர் கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் லாவண்யாக்கு நான் ஃபோன் பண்ணேன் சார். ஓ, ஆமா சார். அப்ப நான் கொல்லிமலையில இருந்தேன். அப்படி உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நீயும் உங்க கிளம்பி வந்துரு, நான் தான் சொன்னேன். நீங்க கொல்லிமலைக்கு போனீங்களா? ஆமா சார். அன்னைக்கு எங்க அப்பா மேல இந்த கோவத்தினால கொல்லிமலைக்கு யார்கிட்டயும் சொல்லாம போயிட்டேன் சார். ஓ, கொல்லிமலைக்கு போன நீங்க லாவண்யாவை பாத்தீங்களா? நான் கொல்லிமலைக்கு போனதுல இருந்து லாவண்யாக்கு பல டைம் கால் பண்ணி பார்த்துட்டேன் சார். ஆனா அவ என் கால்ல ஒரு கால் கூட அட்டென்ட் பண்ணவே இல்லை சார். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது லாவண்யா கடத்தப்பட்டிருந்தான்னு. உங்க அப்பா பேர் சேதுபதி தானே? ஆமா சார். எங்க அப்பா உங்களுக்கு தெரியுமா? உங்க அப்பாவை பர்சனலா எனக்கு தெரியாது. ஆனா ஒரு நாள் ரவியை பத்தி விசாரிக்க என் வீட்டுக்கு வந்திருந்தாரு. அப்ப எனக்கு ரவியோட லவ் மேட்டர்லாம் தெரியாது இல்லையா? சோ நானும் யதார்த்தமா ரவி ஏதோ முக்கியமான அசைன்மெண்ட்டுக்காக கொல்லிமலை போயிருக்கான், கூட ஒரு பொண்ணும் போயிருக்காங்கன்னு யதார்த்தமா சொன்னேன். அவர் தவறுதலா நான் வந்து உன்னை ரவி கூட அனுப்பி வச்சுட்டேன்னு புரிஞ்சுக்கிட்டு என்ன கோவமா பேசிட்டு போனார். ஓ அப்படியா? எனக்கு தெரியாது சார். ஐ எம் சோ சாரி சார். சிச்சி, நீ என்னமா தப்பு பண்ண? தப்பு பண்ணதெல்லாம் ரவியும் அவங்க அப்பாவும் தானே. அப்புறம் என்ன நடந்துச்சு? லாவண்யாவை சந்திக்க முடியாதனால நான் கொல்லிமலையிலிருந்து கிளம்பிட்டேன் சார். அப்பதான் எங்க அப்பாவோட ஆட்கள் ரவியை கடத்திட்டு போனதை பார்த்தேன் சார். உடனே எங்க அப்பாவுக்கு கால் பண்ணி அவனை விட சொன்னேன் சார். எங்க அப்பாவும் ரவியை விட்டுட்டாரு. ரவி என்னை பார்க்க வந்தப்ப அப்ப எதிர்பாராத நேரத்துல எங்க அப்பாவோட ஆட்கள் திரும்பவும் வந்து என்னையும் ரவியும் கடத்திட்டு போயிட்டாங்க சார். ஓ, ஐ திங்க் ரவி உன்னை லவ் பண்றதுனால தான் உங்க அப்பா அம்மா போலீஸ்ல கூட கம்ப்ளைண்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். அப்படி புகார் கொடுத்திருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கா சார். அதே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். ஆமா சார், நேத்து கூட ரவி இவளுக்கு கால் பண்ணி லவ் அக்செப்ட் பண்ணலனா எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணிப்பேன்னு சொல்றான் சார். அவர் ரொம்ப பயந்து போயிருக்கா. இது என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு? ஒரு பொண்ணை லவ் பண்ணலனா செத்துருவாராமா அவரு? நந்தினி, நீ கொஞ்சம் கூட யோசிக்காத. முதல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடு. அப்படி இல்லைன்னா உங்க அப்பா கிட்ட சொல்லு. இந்த விஷயத்தை எங்க அப்பா கிட்ட எடுத்துட்டு போனாலும் ரவியை அடிச்சு கொன்னாலும் கொன்றுவார் சார். இல்ல நான் போலீஸ் கிட்ட போனாலும் எங்க அப்பாவுக்கு நிச்சயம் தெரிய வந்துரும் சார். அதனாலதான் நான் உங்ககிட்ட வந்தேன். ஆமா சார், நீங்க தான் ரவிக்கு எடுத்து சொல்லணும். நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே இல்லை. ஓ, பொதுவா என்கிட்ட ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸோட பர்சனல் மேட்டர்ல நான் என்னைக்கே தலையிட்டதில்லை. அஃபிஷியலா ஏதாவது தப்பு பண்ணாதான் கூப்பிட்டு கண்டிச்சிருக்கேன். அது உனக்கே நல்லா தெரியும். ஆனா உங்க விஷயத்துல அப்படி என்னால விட்டுற முடியாது. ரவி பண்றது ரொம்ப பெரிய தப்பு. லவ்ங்கிற பேர்ல ஒரு பொண்ணை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. யூ டோன்ட் வரி நந்தினி, ரவியை நான் மேனேஜ் பண்றேன். அவனை கூப்பிட்டு கண்டிக்கிறேன். பட் எனிவே, அது வரைக்கும் நீ கொஞ்சம் கவனமா இரு. சரியா? தேங்க்யூ சார். ஒரு நிமிஷம் சார், நீங்க ரொம்ப பயந்து போயிருக்கீங்க. இதை பத்தி கவலைப்பட வேணாம். சரியா? தப்பு பண்றவங்க தான் பயப்படணும். எல்லாம் நல்லதாவே நடக்கும். போயிட்டு வாங்க. யுவநாதா, சிவநாதா, உங்களை உடனடியாக காண வேண்டும். அருள் புரியுங்கள். யாராலுமே பிரிக்க முடியாத உறவு நம் உறவு. நமக்குள் பிரச்சனைகள் வருவதுண்டு, ஆனால் பிரிவு சாத்தியமில்லை. நாதா, என் மீது கோபப்பட்டால் அது உங்கள் மீதே நீங்கள் கோபப்படுவதற்கு சமம். பைரவி, கணவன் எத்தனை சினவயப்பட்டிருந்தாலும் ஒற்றை வார்த்தையில் அவனை வசீகரிக்கும் ஆற்றல் எப்படி உங்களுக்கு கிடைக்கிறது? அதுதான் பெண்ணின் பெருமை ஐயனே. இருக்கட்டும், அது சரி. உடனடியாக என்னை சந்திக்க வேண்டும் என்று அழைத்தாயே, அப்படி என்ன அவசரம்? சுவாமி,
கால கணித பொக்கிஷம் காணாமல் போனதும் அது அமரேந்திரன் கையில் கிடைத்ததும் அது வெளியுலகிற்கு சொல்லப்படுவதும் அவ்வாறு சொல்லப்படுவது மக்களிடையே பீதியை உருவாக்கப்படும் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நான் அறியாமலா தேவி இவை அனைத்தும் நிகழ்கின்றன? நான் அறியாமல் எதுவும் நிகழ்வதில்லை. தேவனே, இது தவறல்லவா? நடக்கப் போகும் நிகழ்வுகளை மானிடர்கள் முன்பே தெரிந்து கொள்வது ஆபத்தல்லவா? அதனால் ஏற்படும் நன்மைகளை விட தீமைகள் தானே அதிகம். தேவி, நன்மை தீமைகளை குறித்து சிந்திக்கும் நிலையில் தற்போது மானிடர்கள் இல்லை. அவர்கள் அனைவரும் சுயநலம் கொண்ட ஜடங்களாகவே வாழ்கிறார்கள். அருகிலே ஒருவர் மரண போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாலும் அவருக்கு உதவும் எண்ணம் எவருக்கும் ஏற்படுவதில்லை. நாகரீகம் அடைந்துவிட்டதாக கூறிக்கொள்ளும் இதே மானிடர்கள்தான் அநாகரீகத்தின் அங்கீகரிப்பாளர்களாக விளங்குகிறார்கள். நம்மால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் செய்யும் நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் நாம் தான் தண்டனை அளித்து சொர்க்கம் நரகம் என தரம் பிரித்து அனுப்புகிறோமே, அந்த தண்டனை போதாத அவர்களுக்கு? இல்லை தேவி, வாழும் போதே அவர்கள் அரசாங்கம் விதிக்கும் தண்டனை குறித்தே கவலை கொண்டு தவறை திருத்திக் கொள்ளாத இந்த மானிடர்களால் மரணத்திற்கு பின்பு கிடைக்கப் போகும் தண்டனையை பற்றி சிந்திக்கப் போகிறார்கள். ஏன் தேவா, எதற்காக இப்படி கோபப்படுகிறீர்கள்? தவறு செய்பவர்களுக்கு அது தவறு என்று உணர்த்துவதுதானே தர்மம். புராணங்கள், இதிகாசங்கள், காப்பியங்கள் இவை அனைத்திலும் தர்மத்தையும் நியாயத்தையும் எடுத்துரைத்திருந்தாலும் எங்கே திருந்தினார்கள்? இல்லை தேவி, இவை அனைத்திற்கும் ஒரு இறுதி வடிவம் கொடுப்பதே எனது நோக்கம். அதற்காகவே நான் இங்கு வந்துள்ளேன். எல்லாம் அறிந்த தேவனே, தாங்கள் ஒரு முடிவெடுக்கும் போது அதை நான் தடுப்பதில்லை. சில நேரம் என் ஆலோசனைகளை கேட்டு நீங்கள் உங்கள் முடிவை திருத்தியதுண்டு. உண்மை தேவி. ஆனால் நீ தாயுள்ளத்தோடு எதையும் அணுகுவதால் தான் மென்மையான முறையை கையாள்கின்றாய். இளகிய மனதோடு நடந்த காரணத்தினால்தான் நானும் பல முறை சிக்கல்களில் மாட்டித் தவித்திருக்கிறேன். எனினும் தேவி, உன்னை சுற்றியுள்ள இந்த ஜகத்தினை ஒருமுறை பார். சாந்த சுரூபிணியான நீயும் ஆங்கார காளியாகி இந்த ஜகத்தினை சுட்டெரித்து பஸ்பமாக்கி விடுவாய். இருக்கலாம் நாதரே, நல்லவர்கள் இருக்கும் பொழுது கெட்டவர்களும் இருக்கத்தான் செய்வார்கள். நாம் தண்டிக்கும் பொழுது நல்லவர்கள் பாதிக்கப்படக்கூடாதல்லவா? உண்மை தேவி. ஆனால் மானிடர்கள் மனம் மாறும் இனமாகிவிட்டார்கள். சாதகமான நிலை ஏற்படும் போது நல்லவர்களாகவும், பாதகமான நிலை உருவானால் தீயவர்களாகவும் ஆகிறார்கள். நம்பிக்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலை ஏற்படும் போது நாம் சில அதிரடி முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயம் உருவாகிறது. உங்கள் ஆதங்கத்தின் ஆழம் எனக்கு புரிகிறது தேவனே. நீங்கள் கூறியபடி நான் பூமியை ஒரு முறை முழுவதுமாக சுற்றி வருகிறேன். நான் உங்கள் தேவி மட்டுமல்ல, பாதையும் கூட என்கின்ற உரிமையில் கேட்கிறேன். நான் உங்களை சந்திக்கும் வரை எந்த அதிரடியான முடிவுகளையும் எடுக்க மாட்டேன் என்று நீங்கள் எனக்கு உறுதி அளிக்க வேண்டும் நாதா. அப்படியே ஆகட்டும் தேவி, உனக்காக காத்திருக்கிறேன். சென்று வா. கீதாஞ்சலி, என்னாச்சு? என்னன்னே தெரியல சார். வாந்தி நிக்கவே மாட்டேன். ஒருவேளை ஏதாவது இன்டைஜெஷனா இருக்கும். எதுக்கு போய் டாக்டர் கிட்ட பாத்துலாம் வா. கொஞ்ச நேரம் ஆகட்டும். என்னம்மா? இது பார், சொன்னா கேளு. இதுக்கு மேல காத்துட்டு இருக்க வேணாம். வா, டாக்டர் கிட்ட போலாம். எதனால இப்படி ஆச்சுன்னு தெரியலையே. டாக்டர் போய் கேட்டதான் தெரியும்.
என்னம்மா நீ திருந்திட்டேன்னு நினைச்சையா? ஆனா நீ திருந்தவே இல்ல. கொட்டின பொண்டாட்டி வந்து நின்னுட்டு இருக்க, அத கூட கவனிக்காம நீங்க 2 பேரும் கொஞ்சிட்டு இருக்கீங்க. எவ்வளவு தைரியம் இருக்கும்? என்ன மனுஷயா நீ? என்ன 2 பேரும் ஒண்ணுமே நடக்காத மாதிரி முழிக்கிறீங்க? ஐயோ கற்பகம், இங்க என்ன நடந்ததுன்னு தெரியாம நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்க. இங்க நடந்ததுதான் என் 2 கண்ணால பார்த்தனே. இன்னும் எதுக்காக நடிக்கிறீங்க? நான் நடிக்கல கற்பகம், உண்மையை தான் சொல்றேன். நீங்க நல்லா டைரக்ஷன் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா சூப்பரா நடிப்பீங்கன்னு இப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கற்பகம், முதல்ல கோவப்படுறத நிறுத்து. நீங்க பண்ற அயோக்கியத்தனத்தை பார்த்துட்டு கோவப்படாம கொஞ்சமா சொல்றீங்க? உங்க 2 பேர் காதல் காட்சிய நான் சினிமால கூட பார்க்கல சாமி. கற்பகம், கோவத்துல வார்த்தையை கொட்டாத, அது தப்பு. என்னையா தப்பு? நீங்க 2 பேரும் பண்ண அயோக்கியத்தனத்தை பார்த்துட்டு வாயை மூடிட்டு சும்மா இருக்க சொல்றியா? அக்கா, இங்க நீங்க தப்பா நினைக்கிற மாதிரி எந்த தப்பும் நடக்கல. கீதா, ஏயா இவ வாந்தி எடுக்கிற அளவுக்கு நீங்க 2 பேரும் இந்த வீட்ல கூத்தடிச்சிருக்கீங்க. அக்கா, நீங்க தப்பா நினைக்கிற மாதிரி இது தப்பான வாந்தி கிடையாது. ஏய் வாயை மூடி. சினிமால நடிக்கிறது போதாதுன்னு என்கிட்ட வேற நடிக்கிறியா? நான் சொல்றத நம்புங்களேன் ப்ளீஸ். நீ சொன்னா அத நான் நம்பணுமா? எனக்கு 2 வயசுல காதை குத்திட்டாங்க. புதுசா நீ ஒண்ணு காது குத்த வேண்டாம். கற்பகம், இவளுக்கு உடம்பு சரியில்லைம்மா, அதனாலதான் வாந்தி எடுக்கிறா. இந்த மாதிரி வாந்தி எடுத்தா உடம்புக்கு முடியாம தான் போகும். நான் குழந்தைய பெத்துக்கலினாலும் குழந்தைய பெத்தவங்களை பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஐயோ, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இதுக்கு மேல புரியறதுக்கு என்னையா இருக்கு? அன்னைக்கு நான் போன் பண்ணும்போது வீட்ல யாருமே இல்ல, நான் மட்டும் தனியா தான் இருக்கேன்னு நீ சொன்ன பொய்ய நான் உண்மைன்னு நம்பி வந்தேன். என்ன முழுசா மோசப்பட்டிட்டியா? கற்பகம், நான் சொன்ன போதும் சாமி, நீ சொன்னதெல்லாம் கேட்டது போதும். இனிமே நீங்க சொல்ற எதையும் நான் கேட்க தயாரா இல்ல. நான் வீட்ல இருந்து கிளம்பி வரும்போது என் அண்ணனும் கூட வரேன்னு சொன்னாரு. நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஏன் தெரியுமா? என் அண்ணன் இங்க வந்து நம்ம பழைய சண்டைய பத்தி ஏதாவது பேசினா உங்க மனசு கஷ்டப்படுமேன்னு தான் வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுவும் இல்லாம எங்க அண்ணன் இங்க வந்து உங்க காதல் காட்சியை பார்த்திருந்தாருன்னா இங்க 2 கொலை தான் விழுந்திருக்கும். நல்ல வேளை நீங்க 2 பேரும் தப்பிச்சிட்டீங்க. அக்கா, சிக் வாய முட்ரி. ஏண்டி, நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்கள மாதிரி கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களுக்குலாம் கல்யாணம் ஆகாத ஆம்பளைங்களே தெரியாதா? கல்யாணம் ஆன ஆம்பளைங்க தான் வளைச்சு போடுவீங்களா? கற்பகம், நீ அளவுக்கு மீறி பேசிட்டு இருக்க. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. கட்டின பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு நீ அடுத்தவளோட குடும்பம் நடத்துறியே, இதுக்கு பேர் என்னையா? சொல்லு, நீங்க பண்ணிட்டு இருக்க காரியத்துக்கு என்ன பேரு? ஐயோ கற்பகம், உன் மேல சத்தியமா. கையடியா. என் மேல பொய் சத்தியம் பண்ணிட்டு என்ன கொன்னுட்டு இந்த ஓடுகாலியோட நிரந்தரமா குடும்பம் நடத்தலாம் நினைச்சிட்டு இருக்கியா? நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? நானும் பொறுமையா பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு தப்பு தப்பா பேசிட்டு இருக்க. இவளுக்காக கட்டின பொண்டாட்டிய கை நீட்டி அடிச்சிட்டீங்கல்ல? உங்க 2 பேரையும் நான் என்ன பண்ணேன்னு பாருங்க. சார் சார், அவங்க போறாங்க சார். அவங்க எப்படியாவது சமாதானப்படுத்தி இருக்க வைங்க. போட்ட விடுமா சார். அவள சந்தேகத்துக்கு பிறந்தவ, அவளால சமாதானப்படுத்தவே முடியாது. சார், அக்கா, என்னால தானே உங்களுக்கு சாருக்கு பிரச்சனை. நான் போயிடுறேன், நீங்க தயவு செய்து போகாதீங்க ப்ளீஸ்க்கா. ஏய் போகாதீங்க அக்கா, ப்ளீஸ்க்கா. யாருக்கு யாரடி அக்கா? இன்னொரு தடவை அக்கான்னு கூப்பிட்டா கொன்னுடுவேன். தேவையா அவளுக்கு? நான் சொன்னேன்ல, அவ சந்தேகம் பிடிச்சவ மட்டும் இல்ல, ஆணவக்காரி. இல்ல சார், என்னால தானே உங்களுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை. என் ஃபேமிலி மேட்டர் எப்படி டீல் பண்ணுன்னு எனக்கு தெரியும். நீ உள்ள போ. வேண்டாம் சார், நான் இங்க இருக்கிற வரைக்கும் பிரச்சனை தான் வந்துட்டு இருக்கும். நான் போறேன் சார். என் வார்த்தையில உனக்கு மதிப்பு இருக்கா இல்லையா? போ போ.
வள்ளி, மாசாணி ரொம்ப பயந்து போயிருக்கா. அவளுக்கு உன் அளவுக்கு தைரியம் இல்லைல்ல. ஏமாமா, நான் இப்பெல்லாம் துணைக்கு உன்னதானே கூட்டிட்டு போறேன். மாசாணி மட்டும் ஏன் தனியா போறா? அதான் பிரச்சனையே. கூட ஆம்பளை துணை இருந்தா யார் துரத்துவா? வள்ளி, உனக்கு நானு எனக்கு நீன்னு எப்போ முடிவு பண்ணிட்டாங்க. நீயும் நானும் ஒன்னா போறதால யாரும் குறை சொல்ல மாட்டாங்க. ஆனா மாசாணி கூட போவ யார் இருக்கா? ஏன் அவங்க அண்ணன் கார் கொடகன் இருக்கான்ல, இல்லனா சாத்தப்ப மாமா கூட போலாம்ல. அவரும் உறவுக்காரர் தானே மாமா. எதுக்கு இவ மட்டும் தனியா போய் இப்படி எக்கு தப்பா மாட்டிக்கணும்? ஏதாவது ஏட கூடமா ஆயிடுச்சுன்னா அப்புறம் என்ன மாமா பண்றது? இந்த பரட்டு தள்ளியை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு மாமா. விவரம் தெரியாம பேசாத பிள்ளை. கார்கோடனை பார்த்தாலே அவன் அப்பனும் ஆத்தாலும் நடுங்குறாங்க. மாசாணியும் அவனை பார்த்தாலே நடுங்குறா. என்னதான் அவன் அண்ணனா இருந்தாலும் அவனை எப்படி துணை கூட்டிட்டு போவா? அப்புறம் அவன் சாத்தப்பனுக்கு முறையாவுறா. எந்த நிச்சயமும் பண்ணாம ஒரு முறை பொண்ணு முறைப்பையனை கூட்டிட்டு போறது நம்ம சாதி சனத்துல கிடையாது பிள்ளை. அப்ப என்ன மாமா செய்யலாம்? அவங்க அப்பா அத்தா கிட்ட சொல்லி சின்ன மாமாக்கும் மாசாணிக்கும் இப்பவே பாக்கு வெத்தல மாத்தி பட்டைய போட்டுலாம்ல மாமா. நீ சொல்றது சரிதான் புள்ள. ஆனா அந்த புள்ளைய புடிச்சிருக்கான்னு சாத்தப்பன்ட்ட கேட்டோம். புடிச்சிருக்குன்னு அவனும் சொல்லிட்டான். அப்புறம் என்ன மாமா, நிச்சயம் பண்ணிட வேண்டியதானே? முதல்ல அவ அப்பா ஆத்தாட சொல்லுவோம். அவங்க நிச்சயம் ஒத்துப்பாங்க. ஆனா கார் கூட நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. அவன் ஏதாவது ஏடா கூடமா பண்ணுவான். என்னத்தை ஏடா கூடமா பண்ணுவான்? அந்த பொண்ணுக்கு வேற மாப்பிள்ள பாப்பானா? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை பண்ண மாட்டான் மாமா, பயப்படாத. அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை பார்த்து ஒரு விஷயம் கேட்கணும். எதுக்கு அவளை கேட்கணும்? மத்தவங்க சொன்னா சரின்னு சொல்ல போறா. அது வந்து பிள்ளை, நீ பேசுற தப்பு பிள்ளை. ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொரு மனசு இருக்கு. அதுகிட்ட விவரத்தை கேட்டோன்னு வச்சுக்க, அப்புறம் நம்ம பேசலாம்ல. அதோ மாசாணியே வரா, வா அவகிட்டே கேப்போம். எவ்வளவு மாசாணி, இங்க வா. என்ன மாமா 2 பேர் ஜோடி போட்டு சுத்துறீங்க? கொடுத்து வச்சுவீங்க. ஏன் நீ சோடி போட்டு சுத்துறா நாங்களும் சந்தோஷப்படுவோம்ல. ஆசைதான். மாமனோட நீ ஜோடி போட்டு சுத்தும் போது நான் எப்படி சுத்துறது? நீ வள்ளியா இருக்கலாம், ஆனா நான் மாசாணி. நான் தெய்வானி இல்லையே. அடி சிரிக்கி, அப்படி ஒரு எண்ணம் இருக்கா உனக்கு? சும்மா சொன்ன வள்ளி, கோச்சு கதை. என் கூட ஜோடி போட யார் இருக்கா? ஏம்பல மாசாணி, உன் சின்ன மாம சாத்தப்பனை பிடிக்குமா? பிடிக்கும். ஆனா அதுக்கு என்ன பிடிக்கணுமே? என் முகத்தை கூட திருப்பி பார்க்க மாட்டேங்குது. அட விவரம் கட்டவளே, அவன் ரொம்ப சாது. ஆனா அவனுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். சின்ன மாமா கிட்ட பேசிட்டோம், அவருக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கான். அப்ப சீக்கிரம் கண்ணாலத்த முடிங்க. கண்ணாலன்னு சொன்ன உடனே பிள்ளைக்கு வெக்க தப்பாரு. நீயும் தான் இருக்கியே. நான் ஏன் மாமா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வெக்கப்படணும்? சரி சரி வா. சுற்றுவேன். யோ, நல்லா தேடி பாருங்க ஐயா. மதன் வராதீங்க, கவனமா தேடுங்க, புரியுதா? பயப்படாதீங்க. உங்க 2 பேரையும் பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் உங்க கூடவே இருக்கேன். காட்டுவாசியே. ஏய், காட்டுவாசி இல்ல, கார்கோடகன். கார்கோடா எப்படியாவது எங்களை காப்பாத்து. சுத்தி போலீஸா இருக்குது. இந்த காலகணித பொக்கிஷம் இங்கதான் எங்கேயா இருக்குன்னு சொன்னாங்க. இவங்க கூட சேர்ந்து நான் வீணா போயிட்டேன். வாய முடியாதோ இல்லையோ என் வாழ்க்கை வீணா போயிட போல இருக்க. போலீஸ் வராங்க. பின் பக்கமா போய் ஒளிஞ்சுக்கங்க. போங்க போங்க போங்க. ஐயா, நீங்க என்ன இந்த காட்டுக்குள்ள பண்றீங்க? பெரிய குற்றவாளி தப்பிச்சு வந்து இந்த காட்டுக்குள்ள இருக்கான். அவன் இந்த காட்டுக்குள்ள தான் சுத்துறான்னு எங்களுக்கு மேலிடத்துல இருந்து தகவல் வந்திருக்கு. இந்த காடு முழுசும் எங்க இனம் சுத்திக்கிட்டு இருக்கு. தெரியாதவங்க யாரும் எங்க கண்ணுல படல. மேற்க இருக்கிற மலையில புதுசா யாரோ சுத்திக்கிட்டு இருக்கதா தேர்ந்தெடுக்க போறவங்க சொன்னாங்க. ஒரு முறை வேணா அங்க போய் நீங்க பாருங்க. இல்லையே, இந்த பக்கம் தானே அவங்க ஓடினாங்க.
சரியா, வாங்க நம்ம அங்கேயும் போய் தேடி பார்ப்போம். வாங்க சீக்கிரம் வாங்க. வாங்க. ஆக இந்த பூமி பந்தை முழுமையாக சுற்றி பார்த்தானதா தேவி? ஆம் நாதா, என்னதான் நடக்கிறது இங்கே? பைரவி, எல்லையற்ற நமது இந்த அண்டத்தில் அநேக கிரகங்கள் உள்ளன. அவை கற்களாலும் மணலாலும் உறை பனியாலும் கடலாலும் மானிடர்களாலும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன. ஆனால் யுக மாற்றங்களுக்கு உட்பட்டது இந்த பூமி கிரகம் மட்டுமே. இந்த பூமி கிரகத்தில் வாழ்பவர்கள் வேற்று கிரகவாசிகள் இருப்பது கட்டு கதை என்றே எண்ணுகிறார்கள். ஆனால் வேற்று கிரகவாசிகளுக்கு இந்த பூலோக மனிதர்களை பற்றி அனைத்தும் தெரியும். ஏனெனில் அறிவில் அவர்கள் மானிடர்களுக்கும் முன்னோடிகள். ஏன் இந்த வேறுபாடு நாதா? மற்ற கிரகவாசிகளுக்கு இவர்கள் மீது உள்ள அவநம்பிக்கைதான் காரணம் தேவி. சற்று விளக்கமாக கூறுங்கள் நாதா. அவசியம் கூறுகிறேன், கேள். சிவம் ஜடமாக இருந்த போது வெறும் ஒளி பிழம்பாய் தகித்தது. காலத்தின் கட்டாயத்தால் அது வெடித்து சிதறிய போது அநேக கிரகங்களும் சூரியனும் சந்திரனும் ஏனைய நட்சத்திரங்களும் உருவாயின. அவை அனைத்தும் உயிர் பெற்ற போது ஜடமாயிருந்த சக்தி சிவமாய் உருப்பெற்றது. அதுவே நீயும் நானும். உருவான அவை அனைத்தும் ஒரு சேர உருண்டை வடிவத்தை ஏற்றன. ஆனால் அவற்றில் ஒன்று மட்டும் இறைவனின் சிருஷ்டியை நிராகரித்து நீள்வட்ட வடிவம் கொண்டது. அதுவே இதோ இந்த பூமி கிரகம். அதனாலேயே இந்த பூமியை ஏனைய கிரகங்கள் அனைத்தும் சற்று எச்சரிக்கையோடு ஒதுக்கி வைத்தன. நானும் இந்த பூமியில் நடக்கும் எல்லா அக்கிரமங்களையும் பார்த்துவிட்டுதான் வந்தேன் நாதா. மனிதர்கள் ஏன் இப்படி கொடுமைக்காரர்களாக மாறிவிட்டார்கள்? உண்மை, அர்ப்பணிப்பு, மனிதாபிமானம், மனித நேயம், நம்பிக்கை, நாணயம் என்று எல்லாவற்றையுமே இவர்கள் கிட்டத்தட்ட கைவிட்டு விட்டதாகவே தோன்றுகிறது சுவாமி. தேவி, மனித இனம் நல்வழிப்படுவதற்காகவே பஞ்சபூதங்களை படைத்தோம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த 5 உயிர் நாடிகளின் தற்போதைய நிலையை அறிவாயானி? பயிர் செய்து வீடுகளும் பள்ளிகளும் கோவில்களும் கட்டி மனிதன் வாழ யாம் படைத்த இந்த நிலம் வெடிகளை நிரப்பி வெடிக்கச் செய்யும் பயிற்சி களமானது மனிதர்களுடைய வெறி செயல். நீரின்றி அமையாது உலகு. இங்கு நதியாய், ஓடையாய், ஏரியாய், குளமாய் நிரம்பியிருந்த நீர்வளத்தை எல்லாம் வீணடித்து விட்டு இன்று பூமியில் துளையிட்டு அந்த நீரை எடுத்து விலைக்கு விற்பனை செய்யும் நிலைக்கு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதே. இது மனிதர்களுடைய கொலை செயல். உணவை சமைக்கவும் உலோகங்களை உருக்கவும் யாம் அளித்த நெருப்பென்னும் அதீத சக்தியை ஆலயங்களை எரிக்கவும் எதிரிகளை அழிக்கவும் ஆயுதங்களாக்கி உள்ளதே இந்த மனித இனம். இது இவர்களுடைய கொடூர செயல். அண்டமெங்கும் வியாபித்திருக்கிறது வாயு. அந்த வாயுவின் நிலை தற்சமயம் பூமியில் யாதென்று அறிவாயா தேவி? பூமியில் தூய்மையான காற்றை சுவாசிக்க ஒரு இடம் கூட மிஞ்சவில்லை. அனைத்தும் மாசுபடுத்தப்பட்டு விட்டது. இது மனிதர்களின் அழிவு செயல். ஆகாயம் பூமிக்கு மழையை வழங்கும் அட்சய பாத்திரம். ஏவுகணைகளை செலுத்தியும் போட்டியாலும் பொறாமையாலும் செயற்கை கோள்களை அனுப்பியும் அதனை குப்பை மேடாக்கி சூரியனது வெப்பமான கதிர்கள் நேரடியாக பூமியை தாக்காமல் பாதுகாக்கும் அடர் வாயு மண்டலத்திலும் துளையை ஏற்படுத்தி இருக்கிறார்களே. இது மனிதர்களுடைய கொடூர செயல்.
பஞ்சபூதங்களையும் பாழாக்கிவிட்டு இயற்கை வளங்களை சீரழித்துவிட்டு தற்போது வேற்று கிரகங்களையும் இலக்காக்க துவங்கிவிட்டது மனித இனம். மற்ற கிரகங்களில் எல்லாம் அமைதியாக ஆடம்பரம் இல்லாமல் அழிவுச் செயல் இல்லாமல் வாழும் கிரகவாசிகள் தற்போது இந்த பூலோக மனிதர்களை கண்டு அஞ்சத் துவங்கிவிட்டார்கள். இப்போது கூறு தேவி, இந்த பூலோகமும் இந்த பூலோகவாசிகளும் இன்னும் 1,00,000 ஆண்டுகள் நீடித்திருக்கதான் வேண்டுமா? அதனை இந்த அண்டம்தான் தாங்குமா? ஆகையால் தான் இந்த பூமியை அழித்து அண்டத்தை காக்க நான் அவசரமாய் இங்கு வரவேண்டி வந்தது. என்னை தடுக்கவோ அல்லது சமாதானம் செய்து என் மனதை மாற்றவோ எவரும் முயல வேண்டாம். அவ்வாறு முயற்சித்தால் நான் எனது நெற்றிக் கண்ணை திறக்க நேரிடும்.